ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தாட் ஏர் டிஃபென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட சிறப்பு அம்சம் என்ன, அதோட பயன்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாட் அதோட ஃபுல் பேர் என்னதுன்னா டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏரியல் டிஃபென்ஸ். அது ஃபுல் பேர் தான். அது தாட் அப்படிப்பட்ட ஒரு மிசைலை யார் உருவாக்குனா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அது எந்த நிறுவனம் உருவாக்கிச்சுன்னா லாக்ஹீட் மார்ட்டின் சொல்ற நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்கு. இந்த அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் தான் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தடுக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் தான் இது. இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் மற்றும் மீடியம் ரேஞ்ச் அண்ட் ரொம்ப இன்டர்மீடியட்டான ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் ஈஸியாக தடுத்துரும். அது வந்து அதோடைய டெர்மினல் ஃபேஸே அதை தடுத்து நிறுத்துரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் தான் இந்த தாட் ஏர் டிஃபென்ஸ். இந்த தாடால நம்ம வார்கட்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது. பட் இது வந்து கைனடிக் மூலமாக தான் இது ஒர்க் பண்ணப்படுது. இந்த கைனடிக் எனர்ஜி மூலமாக தான் வரக்கூடிய எல்லா ஏவுகணைகளையும் இன்டர்செப்ட் பண்ணுது ஈஸியா. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து 1991 மட்டும்தான் இதை உருவாக்கணும்னு சொல்லி இந்த பிளானே போடுறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து 2008 அமெரிக்கா ஆர்மியின் மூலமா இன்டேக் பண்ணப்பட்டு அந்த சர்வீஸ்க்கு அப்போ தான் வருது. ஆனா இந்த மிசைல் வந்து ஒரு ஆன்டி பேலிஸ்டிக் தடுப்பு ஏவுகணை. இந்த ஏர் டிஃபென்ஸோட யூனிட்டோட பிரைஸ் என்னதுன்னா பேட்டரிக்கு வந்து 1.25 மில்லியன். பட் இந்த மிசைல்ஸ்குள்ள பிரைசஸ் என்னதுன்னா 1.26 மில்லியன். அதான் இதோட ஏர் டிஃபென்ஸோட பிரைசஸ் யூனிட் காஸ்ட். அது இந்த தாடுன்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எந்த நாட்டில யூஸ் பண்றாங்கன்னா ரொமேனியால யூஸ் பண்றாங்க, சவுதி அரேபியால யூஸ் பண்றாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்ல இஸ்ரேல்ல யூஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட கண்ட்ரீஸ்ல இந்த தாடுன்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. இந்த தாடுன்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து போகக்கூடிய ஒரு மிசைலுடைய அக்யூரசி எப்படி இருக்கும்னா ஹிட் அண்ட் கில் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்டதுதான் இந்த ஏர் டிஃபென்ஸோட பவர். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சவுதி மற்றும் இஸ்ரேல ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணப்படுது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த கண்ட்ரிக்கு. ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் நடக்கும்போது இந்த தாடுன்னு சொல்லக்கூடியதான் ரொம்ப நிறைய இதை இன்டர்செப்ட் பண்ணிருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மவுண்டட் ட்ரக்ல தான் இருக்கும். அதனால இது நம்ம எங்க வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.